10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Next exercise 3.5 ல second sum. If theta is an acute angle, then find first subdivision sin of pi by 4 minus theta by 2 when sin theta equal to 1 by 25. sin theta ஓட வேல்யூ 1 by 25 இருக்கும்போது sin of pi by 4 minus theta by 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகேவா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். அடுத்து இங்கே தீட்டாங்கிறது என்ன சொல்கிறோம், அக்யூட் ஆங்கிள்ங்கிறான். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cos of pi by 4 plus theta by 2 when sin theta equal to 8 by 9. sin theta ஓட வேல்யூ 8 by 9 எடுத்துக்கிட்டு cos of pi by 4 plus theta by 2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். ஓகேவா, ஃபஸ்ட்டு சப்டிஷன் எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இது என்ன ஃபார்மில் இருக்குது, sin of pi by 4 minus theta by 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா sin of a minus b ஃபார்மில் இருக்குது. sin of a minus b க்கு ஃபார்முலா என்னது, sin a cos b minus cos a sin b. ஓகேவா, இங்கே லெஃப்ட் சைடு மைனஸ்னால் ரைட் சைடு மைனஸ் சைனை பொறுத்த வரைக்கும். அப்போ sin of a minus b க்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி பார்த்தீங்கன்னா sin a cos b minus cos a sin b. இப்போ பாருங்கள், a இருக்கிற பிளேஸில் நமக்கு சம்மில் என்ன இருக்குது, pi by 4 இருக்குது, b இருக்கிற பிளேஸில் theta by 2 இருக்குது. அப்போ இந்த ஐடென்டி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா sin of pi by 4 minus theta by 2 equal to sin pi by 4 into cos theta by 2 minus cos pi by 4 into sin theta by 2. கரெக்டாக, இங்கே ஏவுக்கு பதிலாக pi by 4, பிக்கு பதிலாக theta by 2 எடுத்துட்டோம்னா sin pi by 4 into cos theta by 2 minus cos pi by 4 into sin theta by 2. இப்போ sin pi by 4, sin pi by 4 என்னது 45 டிகிரி. அப்போ sin 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2. நெக்ஸ்ட்டு இந்த cos theta by 2 அப்படியே வச்சுக்கோங்க. sin pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2, cos theta by 2 அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் cos pi by 4 cos 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2 இன்ட்டு sin theta by 2 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு டேர்ம்லையுமே 1 by root 2 இருக்குது. 1 by root 2 காமனாக எடுத்துட்டேன். அப்போ காமனாக எடுத்துட்டா 1 by root 2 இன்ட்டு cos theta by 2 மைனஸ் sin theta by 2. அப்போ sin of pi by 4 மைனஸ் theta by 2 ஓட வேல்யூ 1 by root 2 இன்ட்டு cos of 1 by root 2 இன்ட்டு cos theta by 2 மைனஸ் sin theta by 2. ஓகேவா, இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும், நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். sin of 5 by 4 மைனஸ் theta by 2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், போத் சைடு என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ sin of 5 by 4 மைனஸ் theta by 2 ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் pi by 4 மைனஸ் theta by 2 ஈக்குவல் டு ரைட் சைடில் ரெண்டு டேர்ம் இருக்குது. 1 by root 2 ஸ்கொயர் பண்ணால் 1 by 2 இன்ட்டு cos theta by 2 மைனஸ் sin theta by 2 ஸ்கொயர் பண்ணால் cos theta by 2 மைனஸ் sin theta by 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ போத் சைடும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் பாருங்கள் 1 by 2 இன்ட்டு இந்த cos theta by 2 மைனஸ் sin theta by 2 ஹோல் ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்குன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலானது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ a இருக்கிற பிளேஸில் cos theta by 2, b இருக்கிற பிளேஸில் sin theta by 2 இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணோம்னா எப்படி எழுதலாம், cos ஸ்கொயர் theta by 2 ப்ளஸ் sin ஸ்கொயர் theta by 2 மைனஸ் 2abனா மைனஸ் 2 இன்ட்டு cos theta by 2 இன்ட்டு sin theta by 2. கரெக்டாக, ஓகே. இப்போ பாருங்கள், இதை cos ஸ்கொயர் theta by 2 ப்ளஸ் sin ஸ்கொயர் theta by 2ங்கிறது நம்ம ட்ரிகனாமெட்ரி அந்த ஐடென்டி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta இருக்கிற பிளேஸில் இங்கே theta by 2 இருக்குது ரெண்டு பிளேஸ்லையும். அப்போ cos ஸ்கொயர் theta by 2 ப்ளஸ் sin ஸ்கொயர் theta by 2 ஓட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ இங்கே அப்ளை பண்ணிட்டோம் 1 by 2 இன்ட்டு 1 மைனஸ் இந்த 2 cos theta by 2 இன்ட்டு sin theta by 2 எப்படி சார், அதோட வேல்யூ என்ன சொன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். sin 2 theta ஃபார்முலா 2 sin theta cos theta. அடுத்து ஆஃப் ஆங்கிள் ஐடென்டி பார்த்தோம்னா அது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது 2 theta, 2 thetaவை 2ஆல் டிவைட் பண்ணால் theta. அப்போ sin theta ஈக்குவல் டு அதேமாதிரி ரைட் சைடில் theta, அதாவது ஆங்கிள் என்னது thetaவை என்ன பண்ணுறோம் 2ஆல் டிவைட் பண்ணால் 2 sin theta by 2 இன்ட்டு cos theta by 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, sin 2 thetaனா ஃபார்முலா 2 sin theta cos theta. ஆஃப் ஆங்கிள் ஐடென்டி யூஸ் பண்ணோம்னா sin theta ஈக்குவல் டு 2 sin theta by 2 இன்ட்டு cos theta by 2. அப்போ இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 2 cos theta by 2 இன்ட்டு sin theta by 2 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2 cos theta by 2 இன்ட்டு sin theta by 2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணால் sin theta. இந்த cos ஸ்கொயர் theta by 2 ப்ளஸ் sin ஸ்கொயர் theta by 2க்கு பதிலாக 1. அப்போ 1 by 2 இன்ட்டு 1 மைனஸ் sin thetaன்னு கிடச்சிருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வேன் sin theta ஈக்குவல் டு வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 1 by 25 கொடுத்துருக்கானா. அப்போ இந்த sin thetaவுக்கு பதிலாக வேல்யூ 1 by 25 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 by 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 by 25. இந்த 1 மைனஸ் 1 by 25க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும் 25 மைனஸ் 1 டிவைட் பை 25 வரும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன வரும் 25 மைனஸ் 1 24 டிவைட் பை 25 வரும். ஆல்ரெடி ஒரு 1 by 2 மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ 1 by 2 இன்ட்டு
1/2 இன்ட்டு 24/25 கிடைக்கும். இந்த 2க்கும் 24 கேன்சல் பண்ணால் இந்த 12 2s are 24. அப்போ 12/25 கிடைக்கும். என்னது sin square pi/4 மைனஸ் θ/2 ஓட வேல்யூ. sin square pi/4 மைனஸ் θ/2 ஓட வேல்யூ 12/25 கிடைக்குது. இந்த 12 நான் எப்படி சார் ஸ்பிளிட் பண்ணா 4 × 3 ஸ்பிளிட் பண்ணுறேன். நமக்கு என்ன வேணும் sin of pi/4 மைனஸ் θ/2 ஓட வேல்யூ. pi/4 மைனஸ் θ/2 ஓட வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போத் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் எடுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ sin ஸ்கொயர் pi/4 மைனஸ் θ/2க்கு ஸ்கொயர் இந்த ரூட் எடுத்தால் என்ன ஆகும் sin pi/4 மைனஸ் θ/2 ஆயிரும். இந்த 12/25க்கு ரூட் எடுத்தனா இந்த 12 தான் நான் பேசிக்கிறேன் 4 × 3 ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 3க்கு ரூட் எடுத்தால் √3. அப்போ நியூமரேட்டரில் 12க்கு ரூட் எடுத்தால் 2√3 டிவைட் பை 25க்கு ரூட் எடுத்தால் 5ன்னு கிடைக்கும். இங்கே வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3 டிவைட் பை 5ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு தீட்டாங்கிறது என்ன சொல்லலாம் அக்யூட் ஆங்கிள்ங்கிறோம். அக்யூட் ஆங்கிள்னா ஃபஸ்ட்டு கோடன் 0 to 90 டிகிரி ஃபஸ்ட்டு கோடனில் சைன் என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம் சின்ஸ் தீட்டா இஸ் அக்யூட் தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு கோடனில் சைன் என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ போத் சைடு நம்ம ரூட் எடுக்கும்போது நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்போ சைன் ஆஃப் pi/4 மைனஸ் θ/2 ஓட வேல்யூ 2√3 டிவைட் பை 5. ஓகேவா. செகண்ட் சப்டிஷன் என்னது காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ. காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ கேட்குறான் வென் sin θ ஈக்குவல் டு 8/9 இருக்கும்போது. ஓகேவா. அப்போ இந்த காஸ் pi/4 ப்ளஸ் θ/2ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது காஸ் ஆஃப் a ப்ளஸ் b ஃபார்மில் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் a ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா இருக்குது காஸ் a காஸ் b மைனஸ் sin a sin b. a இருக்கிற ப்ளஸில் pi/4 இருக்குது, b இருக்கிற ப்ளஸில் θ/2 இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2னா அப்போ ஏவுக்கு பதிலாக pi/4 பிக்கு பதிலாக θ/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஈக்குவல் டு காஸ் pi/4 இன்ட்டு காஸ் θ/2 மைனஸ் sin pi/4 இன்ட்டு sin θ/2. காசை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடு மைனஸ், அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ காஸ் pi/4 வேல்யூ 1/√2 காஸ் θ/2 அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் sin pi/4 வேல்யூ 1/√2 sin θ/2 அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 1/√2 இன்ட்டு காஸ் θ/2 மைனஸ் 1/√2 இன்ட்டு sin θ/2. இப்போ ரெண்டு டைம்லையுமே என்ன இருக்குது 1/√2 இருக்குது. 1/√2 காமனாக எடுத்துனா 1/√2 இன்ட்டு காஸ் θ/2 மைனஸ் sin θ/2. அப்போ காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஈக்குவல் டு 1/√2 இன்ட்டு காஸ் θ/2 மைனஸ் sin θ/2ன்னு இருக்குது. இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஈக்குவல் டு இந்த 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ/2 மைனஸ் சைன் ஆஃப் θ/2 ஸ்கொயர் பண்ணால் காஸ் θ/2 மைனஸ் sin θ/2 ஹோல் ஸ்கொயர். இந்த காஸ் θ/2 மைனஸ் sin θ/2 ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்மில் இருக்குது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏவுக்கு பதிலாக காஸ் θ/2 பிக்கு பதிலாக sin θ/2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா 1/2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் sin ஸ்கொயர் θ/2 மைனஸ் 2ab. அப்படின்னா மைனஸ் 2 காஸ் θ/2 இன்ட்டு sin θ/2 இல்லைனா 2 sin θ/2 இன்ட்டு காஸ் θ/2. ஏற்கனவே முன்னாடியே இங்கே பார்த்தோம் என்னது ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி 2 sin θ/2 காஸ் θ/2னா என்னது sin θ. அப்போ இதுக்கு பதிலாக sin θன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இது என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் θ/2 ப்ளஸ் sin ஸ்கொயர் θ/2னா காஸ் ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ ஃபார்மில் இருக்குது. அதோட ஐடென்டி வேல்யூ என்னது 1. அப்போ இதுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/2 இன்ட்டு என்ன கிடச்சிருக்கு 1/2 இன்ட்டு 1 மைனஸ் sin θ 1/2 இன்ட்டு இதோட வேல்யூ 1. இங்கே 2 sin θ/2 காஸ் θ/2னா sin θ. அப்போ 1 மைனஸ் sin θ. இந்த செகண்ட் சப்டிஷனில் sin θவோட வேல்யூ என்னது 8/9. இங்கே 8/9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 8/9 இங்கே எல்சிஎம் எடுத்தால் 9 மைனஸ் 8 டிவைட் பை 9 9 மைனஸ் 8னா 1. அப்போ 1/9 வரும். அப்போ 1/2 இன்ட்டு 1/9 1/2 இன்ட்டு 1/9. ஓகேவா. அப்போ தேர்ஃபோர் காஸ் ஸ்கொயர் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ என்னது 1 இன்ட்டு 1 1 2 இன்ட்டு 9 18. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ 1/18 கிடைக்குது. நமக்கு காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ வேணும். அப்போ போத் சைடு என்ன பண்ணுறேன் ரூட் எடுக்கிறேன். அப்போ ரூட் எடுக்கும்போது காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஈக்குவல் டு இந்த 1/18க்கு ரூட் எடுத்தால் இந்த 18 எப்படி சார் ஸ்பிளிட் பண்ணலாம். நான் இங்கே ரைட்டில் சைடில் எழுதிருக்க பாருங்க 9 இன்ட்டு 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். 9க்கு ரூட் எடுத்தால் 3 2க்கு ரூட் எடுத்தால் √2. அப்போ நமக்கு 1/3 √2ன்னு கிடைக்கும். அப்போ ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3 √2ன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே தீட்டாங்கிறது அக்யூட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு கோடனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கோடனில் காஸ் பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ என்ன சொன்னால் 1/3 √2. காஸ் ஆஃப் pi/4 ப்ளஸ் θ/2 ஓட வேல்யூ 1/3 √2 பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 3.5ல் தேர்டு சம் இஃப் காஸ் θ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு a ப்ளஸ் 1/a ஷோ தட்
காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப். அதாவது காஸ் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்கான் 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/aன்னு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு நம்மளை என்ன சார் ப்ரூவ் பண்ண சொல்லணும்னா காஸ் 3 தீட்டாவோட வேல்யூ காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ப்ரூவ் பண்ண சொல்கிறதுல எல்ஹெச்எஸ் லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். என்னது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டா. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டா. ஓகேவா? காஸ் 3 தீட்டாவுக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே ஃபார்முலா பார்த்துருப்போம். 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. காஸ் 3 தீட்டாவுக்கு ஃபார்முலா 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. கரெக்டாக? இப்போ இந்த காஸ் தீட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/aன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த காஸ் கியூப் தீட்டாவில் இந்த காஸ் தீட்டாவில் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1/a சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 4 இன்ட்டு காஸ் தீட்டானா அது 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப். இங்கே காஸ் கியூப் தீட்டாவில் நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a சப்ஸ்டியூட் பண்ணால் 4 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் மைனஸ் 3 காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டாவில் 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a. கரெக்டாக? இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் இருக்கா. அப்போ இந்த 1/2க்கு தனியாக கியூப் எடுக்கிறோம், ஏ ப்ளஸ் 1/aவுக்கு தனியாக கியூப் எடுக்கிறோம். 1/2க்கு தனியாக கியூப் எடுத்தால் அது 1/8. அப்போ 4 இன்ட்டு 1/8 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப். ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் மைனஸ் இந்த 3 இன்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணால் 3/2. அப்போ மைனஸ் 3/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a. ஏ ப்ளஸ் 1/a. இப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4க்கும் இந்த 8க்கும் கேன்சல் பண்ணுறேன். இங்கே ஒரு டைம் இருக்கும், இங்கே 2 4s are 8. அப்போ 1/2 இன்ட்டு இங்கே ரிமைனிங் என்ன சார் இருக்கணும், 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் மைனஸ் 3/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/aன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் 1/a இருக்குது. அப்போ இந்த ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப்பில் வந்து ஒரு ஏ ப்ளஸ் 1/aவை காமனாக எடுக்கிறோம். இதில் ஒரு ஏ ப்ளஸ் 1/aவை எடுக்கிறோம், இதில் வந்து ஒரு ஏ ப்ளஸ் 1/aவை எடுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 1/2 இருக்குது, இங்கே மைனஸ் 3/2லேருந்து ஒரு 1/2 எடுக்கலாம். அப்போ டோட்டலாக இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக என்ன சார் வெளியே எடுக்கிறேன்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a எடுக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக என்ன பண்ணுறேன், 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a எடுக்கிறேன். அப்போ எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயர். இந்த ஏ ப்ளஸ் 1/a ஹோல் கியூப்பில் வந்து ஏ ப்ளஸ் 1/a காமனாக எடுத்துட்டுனா ரிமைனிங் இங்கே என்ன சார் இருக்கும்னா ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும், மைனஸ் 3 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணுறேன்னா இந்த 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு ஏ இன்ட்டு 1/a ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 3. இந்த 2வையும் மைனஸ் 3 ஆட் பண்ணால் -1. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ ரிமைனிங்லாம் அப்படியே இருக்கும். அப்போ 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -1. இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏ ப்ளஸ் 1/a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -1ங்கிறது எப்படி சார் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மில் இருக்குது. இங்கே ஏன்னு சம்லையும் ஏ வருது, அதனால் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு எடுக்காமல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப்னு எடுத்துருக்கோம் ஃபார்முலா சொல்கிறதுக்காக. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா ஏ இருக்குது, ஒய் இருக்கிற பிளேஸில் 1/a இருக்குது. இந்த ஃபார்முலாவோட இதை கம்பேர் பண்ணால் நமக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப்பை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக 1/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அவன் ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ஏ ப்ளஸ் 1/a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -1ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ, ஒய் இருக்கிற இடத்துல 1/a இருக்கனால நம்ம இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம், 1/2ங்கிறது அப்படியே இருக்குது. 1/2 இன்ட்டு ஏ க்யூப் ப்ளஸ் 1/a க்யூப், ஏ க்யூப் ப்ளஸ் 1/a க்யூப். ஓகேவா? ஏ க்யூப் ப்ளஸ் 1/a க்யூப்னு எழுதிக்கலாம். அது 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/a இன்ட்டு இந்த 2 - 3னா என்னது -1. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -1. அப்போ இந்த ஏ ப்ளஸ் 1/a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -1ங்கிறது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்போட ஃபார்முலா. நம்ம ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா பார்த்துருப்போம். என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். இங்கே ஏ ப்ளஸ் பின்னு எடுத்தோம்னா ஏற்கனவே சம்லேயே ஏன்னு இருக்குது, இங்கேயே ஏன்னு ஃபார்முலா எடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும். இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னு ஃபார்முலா
உனக்கு சொல்கிறதுக்காக எடுத்துருக்கோம், புரியுதா? இது சின்ஸ்னு போட்டு எழுதிக்க முடியாது. சின்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஏ இருக்குது, ஒய் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா ஒய் இருக்குது, இந்த 1/a இருக்குது. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ஏ இருக்குது, ஒய் இருக்கிற பிளேஸில் 1/a இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப்னு எழுதலாம். அப்போ 1/2 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப்னா என்னது? அதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன், ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ காஸ் 3θ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூப். ஹென்ஸ் ஷோட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.5ல 4th சம். ப்ரூவ் தட் cos 5θ equal to 16 cos power 5θ minus 20 cos cube θ plus 5 cos θ. என்னன்னு சார் ப்ரூவ் பண்ண சொல்லணும்? cos 5θ ஓட வேல்யூ 16 cos power 5θ minus 20 cos cube θ plus 5 cos θன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். இப்போ ப்ரூவ் பண்ண சொல்ல சொல்யூஷன் என்ன பண்ணுறோம்? எல்ஹெச்எஸ் cos 5θ எடுத்துக்கிட்டேன். இந்த cos 5θ எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? 3θ plus 2θன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 5θ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? 3θ plus 2θ ரெண்டே ஆட் பண்ணால் 5θ தானே. அப்போ 5θ 3θ plus 2θ. அப்போ என்ன வருது? cos ஆஃப் 3θ plus 2θன்னு எழுதிக்கிறோம். அப்போ cos ஆஃப் 3θ plus 2θங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது? cos ஆஃப் a plus b ஃபார்மில் இருக்குது. cos ஆஃப் a plus b க்கு ஃபார்முலா என்னது? cos a cos b மைனஸ் sin a sin b. அப்போ a இருக்கிற பிளேஸில் 3θ, b இருக்கிற பிளேஸில் 2θ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ cos ஆஃப் 3θ plus 2θனா cos 3θ இன்ட்டு cos 2θ மைனஸ் sin 3θ இன்ட்டு sin 2θ. cos 3θவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது? அதான் அப்படியே அப்ளை பண்ணுறோம். 4 cos cube θ மைனஸ் 3 cos θ இன்ட்டு cos 2θவுக்கு ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1. cos 2θவுக்கு நிறைய 4 ஃபார்முலா இருக்குது. அதில் நம்ம எந்த ஃபார்முலா சார் யூஸ் பண்ணிக்கணும்னா 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் சார்னா இங்கே ப்ரூவ் பண்ண சொன்னதில் எல்லாமே காசு தான் காசு டேர்ம் தான் இருக்குது. அதனால் காசில் வர மாதிரி cos 2θவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம்? 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து மைனஸ் sin 3θவுக்கு ஃபார்முலா 3 sin θ மைனஸ் 4 sin cube θ இன்ட்டு sin 2θவுக்கு ஃபார்முலா 2 sin θ cos θ. இதை அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன சார் பண்ணனா இந்த 4 cos cube θவை எடுத்துகிட்டு இந்த 2 cos ஸ்கொயர் θவோடையும் இந்த மைனஸ் 1ஓடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 4 2 சார் 8 cos cube θ இன்ட்டு cos ஸ்கொயர் θனா cos பவர் 5θ. நெக்ஸ்ட்டு 4 cos cube θ இன்ட்டு மைனஸ் 1னா மைனஸ் 4 cos cube θ. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 3 cos θவை எடுத்துகிட்டு இந்த 2 cos ஸ்கொயர் θவோடையும் மைனஸ் 1ஓடையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 இன்ட்டு 2 6. அப்போ 6 cos θ இன்ட்டு cos ஸ்கொயர் θனா cos cube θ. அப்போ மைனஸ் 6 cos cube θ. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 cos θ இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 3 cos θன்னு வரும். ஓகேவா? மைனஸ். இப்போ இங்கே என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு sin θ இந்த 3 sin θ மைனஸ் 4 sin cube θலேருந்து ஒரு sin θவை வெளியே எடுத்துறேன். அப்போ வெளியே எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 மைனஸ் 4 sin ஸ்கொயர் θ. sin cube θவிலேருந்து ஒரு sin θ எடுத்துட்டா sin ஸ்கொயர் θ. அப்போ 3 மைனஸ் 4 sin ஸ்கொயர் θ. ஒரு sin θ வெளியே எடுத்துமா? ஆல்ரெடி அங்கே ஒரு sin θ இருக்குது. அப்போ sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ. அப்போ 2 sin ஸ்கொயர் θ cos θன்னு வரும். 2 sin ஸ்கொயர் θ cos θன்னு வரும். ஓகேவா? இப்போ 8 இப்போ அடுத்து சிம்பிளை பண்ணுறோம். 8 cos பவர் 5θ இந்த மைனஸ் 4 cos cube θவையும் மைனஸ் 6 cos cube θவையும் ஆட் பண்ணால் மைனஸ் 10 cos cube θ. அப்போ 8 cos பவர் 5θ மைனஸ் 10 cos cube θ ப்ளஸ் 3 cos θ மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் 4 இன்ட்டு இந்த sin ஸ்கொயர் θவுக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயர் θன்னு எடுத்துட்டேன். அப்போ 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் θ இன்ட்டு 2 இன்ட்டு இந்த sin ஸ்கொயர் θவுக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயர் θ இன்ட்டு cos θ. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 8 cos பவர் 5θ மைனஸ் 10 cos cube θ ப்ளஸ் 3 cos θ மைனஸ் இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா இந்த 3 எடுத்துகிட்டு இந்த 2 டேர்மோடையும் 1ஓடையும் மைனஸ் cos ஸ்கொயர் θவோடையும் இந்த மைனஸ் 4 எடுத்துகிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 3 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணால் 3 மைனஸ் 3 அப்புறம் அடுத்து தான் வரும் மைனஸ் 4 இந்த 1 எடுத்துகிட்டு இந்த 3ஓட மைனஸ் 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 3 அடுத்து அது மைனஸ் 4. நெக்ஸ்ட் என்ன சார் வரும்? மைனஸ் 4 cos ஸ்கொயர் θ மைனஸ் 4 cos ஸ்கொயர் θ. என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா? 3 எட்டு வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் cos ஸ்கொயர் θனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 4 cos ஸ்கொயர் θ இன்ட்டு 2 இன்ட்டு இந்த cos θ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு cos θ இந்த cos θ உள்ள பண்ணால் மைனஸ் cos ஸ்கொயர் θ இன்ட்டு cos θனா மைனஸ் cos cube θ. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எப்பயும் போல் அப்படியே எழுதிடும். 8 இன்ட்டு cos பவர் 5θ மைனஸ் 10 cos cube θ ப்ளஸ் 3 cos θ மைனஸ் இப்போ இங்கே என்ன வரும்? 3 மைனஸ் 4 என்னது?
மைனஸ் ஒன்னா இந்த மைனஸ் ஒன்று பின்னாடி கொண்டு வந்துட்டேன், 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டேன், இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டேன், இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டேன் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன், 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 8 காஸ் பவர் 5 தீட்டா -10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா -2 இன்ட்டு 4 காஸ், இந்த காஸ் தீட்டாவை எடுத்துகிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா. அடுத்து என்ன வரும், இந்த மைனஸ் காஸ் கியூப் தீட்டா எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா -4 காஸ் பவர் 5 தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த -1 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் கியூப் தீட்டா. ஓகேவா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எப்பயும் போல எப்படி எழுதிக்கிறோம், 8 காஸ் பவர் 5 தீட்டா -10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த -2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த -2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே பாருங்கள், காஸ் கியூப் தீட்டா பாருங்கள், 4 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் காஸ் கியூப் தீட்டானா 5 காஸ் கியூப் தீட்டாவோட இந்த -2வை மல்டிப்ளை பண்ணால் -10 காஸ் கியூப் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த -4 காஸ் பவர் 5 தீட்டாவோட இந்த -2வை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8 காஸ் பவர் 5 தீட்டா. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் காஸ் தீட்டா இந்த -2வோட இந்த -2வை எடுத்துகிட்டு இந்த மைனஸ் காஸ் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 காஸ் தீட்டா. இப்போ சிம்பிளை பண்ணுறோம் பாருங்கள், இங்கே 8 காஸ் பவர் 5 தீட்டா இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 தீட்டா இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 + 8 16, அப்போ 16 காஸ் பவர் 5 தீட்டா. நெக்ஸ்ட் -10 காஸ் கியூப் தீட்டா, இங்கே ஒரு -10 காஸ் கியூப் தீட்டா இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் -20 காஸ் கியூப் தீட்டா. அதே மாதிரி இங்கே 3 காஸ் தீட்டா, இங்கே 2 காஸ் தீட்டா ஆட் பண்ணால் 5 காஸ் தீட்டா. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்குது, 16 காஸ் பவர் 5 தீட்டா -20 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் தீட்டா. இதுதான் எல்ஹெச்எஸ், சாரி ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் காஸ் 5 தீட்டா ஈக்குவல் டு 16 காஸ் பவர் 5 தீட்டா -20 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் தீட்டான்னு நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.5ல் 5th சம். ப்ரூவ் தட் sin 4α = 4 tan α இன்ட்டு 1 - tan square α டிவைட் பை 1 + tan square α ஹோல் ஸ்கொயர். sin 4α = 4 tan α இன்ட்டு 1 - tan square α டிவைட் பை 1 + tan square α ஹோல் ஸ்கொயர் நம்மளே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அந்த ப்ரூவ் பண்ண சொல்கிறதுல நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ரூவ் பண்ண சொல்கிறதுல ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். என்னது ஆர்ஹெச்எஸ், 4 tan α இன்ட்டு 1 - tan square α டிவைட் பை 1 + tan square α ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 tan α இருக்குல்ல, இந்த 4 tan α இந்த 4ஐ 2 × 2ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா, அப்போ பாருங்கள், 2 × 2 tan α இன்ட்டு நியூமரேட்டருங்க 1 - tan square α, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ 4 tan α இன்ட்டு 1 - tan square α டிவைட் பை 1 + tan square α ஹோல் ஸ்கொயரை இந்த நியூமரேட்டரில் இந்த 4ஐ மட்டும் என்ன பண்ணிட்டேன், 2 × 2ன்னு எழுதிட்டேன். அப்போ 2 × 2 tan α இன்ட்டு 1 - tan square α ஹோல் டிவைட் பை இந்த 1 + tan square α ஹோல் ஸ்கொயரை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்னது 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 × 2, 3 ஸ்கொயர்னா 3 × 3 வருமா. அதே மாதிரி 1 + tan square α ஹோல் ஸ்கொயரை 1 + tan square α இன்ட்டு 1 + tan square ஆல்ஃபான்னு பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா, இங்கே கீழே வாங்க, நமக்கு sin 2aவுக்கு ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டேனை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். sin 2aவுக்கு ஃபார்முலா என்னது, 2 tan a டிவைட் பை 1 + tan square a. கரெக்டாக. அதேமாதிரி cos 2aவுக்கு நமக்கு 4 ஃபார்முலா இருக்குது. அதில் டேனை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, cos 2a = 1 - tan square a டிவைட் பை 1 + tan square a. கரெக்டாக. எதுக்காக சார் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 tan α டிவைட் பை 1 + tan square α, 2 tan α டிவைட் பை 1 + tan square α. இது என்ன ஃபார்முலா இருக்குது, ஆல்ஃபாவுக்கு பதில் ஏன்னு போட்டிங்கன்னா என்ன இருக்குது, 2 tan a டிவைட் பை 1 + tan square a ஃபார்முலா இருக்கா. அப்போ 2 tan a டிவைட் பை 1 + tan square a என்ன ஃபார்முலா, sin 2a. அப்போ 2 tan α டிவைட் பை 1 + tan square ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன பண்ணிட்டேன், sin 2 ஆல்ஃபான்னு எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × sin 2 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1 - tan square α டிவைட் பை 1 + tan square ஆல்ஃபா ரவுண்ட் பண்ணியிருக்குன்னா, இது என்ன ஃபார்முலா இருக்குது, 1 - tan square a டிவைட் பை 1 + tan square a ஃபார்முலா இருக்கா. அப்போ ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் a இருக்குது. அப்போ 1 - tan square a டிவைட் பை 1 + tan square a ஃபார்முலா cos 2a. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 1 - tan square α டிவைட் பை 1 + tan square ஆல்ஃபாவுக்கு பதிலாக cos 2 ஆல்ஃபான்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 × sin 2 ஆல்ஃபா இன்ட்டு cos 2 ஆல்ஃபா, 2 × sin 2 ஆல்ஃபா இன்ட்டு cos 2 ஆல்ஃபா. மறுபடியும் நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா, அதாவது sin 2a ஃபார்முலா என்னது, 2 × sin a cos a, sin 2a = 2 sin a cos a.
இப்போ நான் ஆங்கிளில் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஆங்கிளை மட்டும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எங்கள் லெஃப்ட் சைடில் ஆங்கிள் என்னது 2a 2a 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4a. அப்போ sin 4a ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரைட் சைடில் ஆங்கிள்ங்கிறது என்னது a, அந்த ஏவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2a. அப்போ 2 sin 2a cos 2aன்னு கிடைக்கும். sin 2a cos 2a 2 sin 2a cos 2aன்னு கிடைக்கும். அப்போ sin 4aக்கு வேல்யூ என்ன சொன்னால் ஃபார்முலா sin 4a ஃபார்முலா 2 sin 2a cos 2a. அப்போ நமக்கு இங்கே a இருக்கிற பிளேஸில் ஆல்ஃபா இருக்குது. அப்போ 2 sin 2 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் 2 ஆல்ஃபா 2 sin 2 ஆல்ஃபா காஸ் 2 ஆல்ஃபானா sin 4 ஆல்ஃபான்னு எழுதிக்கிறோம். 2 sin 2 ஆல்ஃபா காஸ் 2 ஆல்ஃபானா sin 4 ஆல்ஃபா. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க எல்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னவாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் sin 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 tan ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.